இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இஎம்ஐ கட்டத்துக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம மேல கேஸ் போடுவாங்களா? இந்த ஒரு கேள்வியை என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி லோன் ரிலேட்டடா எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய கேள்விகளும் கண்டிப்பா அதுல இருக்கும். என்னப்போ இஎம்ஐ லேட்டானா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் இதுல என்ன நடக்கும்னு சொல்ல போறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்ல போறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் சொல்ல நீ யாருன்னு கேள்வி கேட்கலாம். ஸோ நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இந்த ஃபீல்டில் எனக்கு ரொம்ப வருட அனுபவம் இருக்கு. ஒரு நாளைக்கு நான் நூற்றுக்கணக்கான லோன் எடுத்தவங்களை பார்க்குறேன், அவங்க கிட்ட பேசுறேன், அவங்களுடைய அனுபவம் இது என்னுடைய அனுபவம். அப்புறம் என்னுடைய கொலிக்கு இருக்காங்க, இதுல ஒரு சில வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகே, அதாவது நம்ம ஒரு இஎம்ஐ எடுத்து லேட்டா பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா முதல்ல இந்த புதுசா லோன் எடுக்க வர்றவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணும். இஎம்ஐ நீங்க லேட் பண்ணுனா உங்க மேல இங்க ஒரு வழக்கு தொடர்ந்துருவாங்க, அதாவது வழக்கு போட்டுருவாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இங்க இஎம்ஐ லேட் பண்ணா நமக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு சொல்றேன். முதல் விஷயம் அப்படின்றது நமக்கு ஃபோன் வரும். இது போல ஃபோன் பண்ணி ஏன் இன்னும் கட்டாம இருக்கீங்க, பணத்தை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்டம் அப்படின்றது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க டெலிகாலிங் டீம்ல இருந்து நிறைய கால் மெசேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும், ரெண்டாவது கால் வரும். அந்த கால் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ நான் இருக்கிறத ரெண்டமா சொல்றேன் நான். ஸோ இது இப்படிதான் பண்றாங்க அப்படிதான் பண்றாங்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ல நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்தது லீகலா இப்படிதான் நடக்கும் அப்படின்றது தனியாக சொல்றேன். ஸோ கால் வரும். அதுக்கப்புறம் காலில் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் சார் கட்டல, என்ன சார் கட்டலம்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் கட்டல, எது கட்டல அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாய்ஸோட டோனே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் படிப்படியாக கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில், ஸோ நம்ம ஒரு 10-15 நாள் கட்டாமல் விட்டுட்டாலே நமக்கு முதல்ல வரக்கூடியது லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பவுன் சார்ஜஸ் சொல்லுவாங்க. இந்த பவுன் சார்ஜஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி தரப்புல இருந்து ஒன்று வரும். அதாவது நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கீங்களோ வங்கி தரப்புல இருந்து ஒன்று வரும். அடுத்தது இந்த ஒரு லோன் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லோன் நிறுவன தரப்புல இருந்து ஒன்று வரும். ஆக மொத்தம் 2 பவுன் சார்ஜஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும் இது மாறுபடும். அந்த பவுன் சார்ஜஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு, பேங்க்குக்கு இதெல்லாம் மாறும். அது நீங்க அங்கதான் பார்த்துக்கணும். சரி, இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவில் இம்பாக்ட் அப்படின்றது ஆகும். ஸோ இதெல்லாமே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். 1 by 1, இது முன்னாடி வரலாம், இது பின்னாடி வரலாம், எப்படியாவது ஒன்று இது நடந்தது தீரும். ஸோ இது மாதிரி சிவில் இம்பாக்ட் ஆகும். அடுத்தது ஃபியூச்சர்ல நம்ம லோன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இந்த லோனை நீங்க கட்டாமலே வச்சுட்டு இருந்தா. சரி, இப்போ இப்படிதான் அது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க 3 மாசம் கட்டாம விட்டுட்டீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பவுன் சார்ஜஸ், பெனால்டி சார்ஜஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ 3 மாசம் கட்டாம விட்டுட்டீங்கன்னா இங்கதான் லீகல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட். ஸோ இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸோ இதை எப்படியாவது ரெக்கவரி பண்ணணும் இந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ப்ராசஸ், இந்த நோட்டீஸ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களா இருக்குதுன்னா அந்த டைம்ல இஷ்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல இந்த மாதிரி சார் நீங்க நோட்டீஸ்லாம் நம்ம பயப்பட தேவையில்ல, என்னன்னா இந்த மாதிரி சார் இன்னும் பணம் கட்டாம இருக்கீங்க, ஸோ ஏன் கட்டாம இருக்கீங்க, அந்த பணத்தை சீக்கிரமா கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தான். இந்த இடத்துல நோட்டீஸ் வந்துச்சுன்னா நீங்க ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அவர்கிட்ட அந்த நோட்டீஸை கொடுத்து இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்றது அதன் அவர் மூலியமா நீங்க பதில் அப்படின்றது அனுப்பிடலாம். அடுத்த கட்டம் அப்படின்றது 6 மாசம். 6 மாசம் அப்படின்றது ரைட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் ஆஃப் வந்துடுச்சு அப்படின்னாலே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரைட் ஆஃப்னால ஸோ இன்னும் இது கொஞ்சம் அடுத்த கட்டம் அப்படின்றது போகும். வேற யாருக்குமே உங்க மேல நம்பிக்கை இருக்காது. லோன் கொடுக்குறான்னு வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. எப்போ ரைட் ஆஃப் வரைக்கும் போயிட்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கட்டம் இல்லை, நீங்க பல வருஷம் கட்டாம போனாலும் இது லீகல் ப்ராசஸ் வரும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு கொடுக்கலைன்னா அது நியாயம் இல்லை தானே. அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அந்த சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு பேடா இருக்குன்னா நீங்க அவங்கள்ட்ட சொல்லிடணும். அட்வொகேட் மூலியமாவோ இல்லை லீகல் அட்வைசர் மூலியமாவோ நீங்க அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபார்மை போட்டுடணும். இல்லை பேங்க்குக்கு மெயில் மூலியமா ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி மெயில் போட்டுடணும். சரி, ஓகே, இப்போ இந்த ஒரு கட்டமைப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கேஸ் வருமா வராதா? ஒருத்தர் மேல கேஸ் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னால் இதை கட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு கேசஸ் அப்படின்றது நம்மளுடைய கோர்ட்டுக்கு போகும். அந்த நிறுவனம் அந்த லோனை பொறுத்து, அது அந்த இடத்துல சூழ்நிலையை பொறுத்து அவங்க போகலாம், போகாமலே இருக்கலாம். ஆனால் நான் ஜென்ரலாக இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நான் கோர்ட்டுக்கு போவாங்க, இது போல சார் இந்த மாதிரி எங்கள்கிட்ட பணம் வாங்கினாங்க, பணம் கட்டல சார் அப்படின்னு சொல்ல. ஸோ கோர்ட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அவரை பிடிச்சி உள்ள போடுங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி அவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஏன் கட்டல, எதுக்கு கட்டல, அவருடைய தரப்புல இருந்து ரிப்ளை கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவரால் கட்ட முடியலையா, என்ன கட்டல, அது உண்மையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்பிட்டேஷன் இந்த மாதிரி லொட்டோலோஸ்க்கு நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ இது சொல்ல நான் அட்வொகேட் ஒன்றும் கிடையாது, என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டேஷன் அது இதுன்னு வந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கேயுமே வந்துட்டு உங்களை ஒரு லோன் எடுத்து அதை கட்டாமல் விட்டதுக்காக ஸோ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது, ஜெயிலில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம், 4 வருஷம் வந்துட்டு கட்டாத கேஸு. என்னன்னா அவர் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் வந்துட்டு இல்லை, கால்னா 2 காலுமே வந்து ஒரு கால் பாதி, அதாவது எப்படி சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கும் கால், இங்கே ஒன்றும் ஹைட்டாக இருக்குங்களா, குட்டிய நீளமாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மேலே பாதி வந்து உடஞ்சிருச்சு. அவருக்கு ஆக்சிடென்ட்ல வந்து கால் இதுவாயிடுச்சு. அவரால் கட்ட முடியாது சொல்லலாம், அதே வீட்டில் தான் இருக்கிறாரு, பண்ண முடியல. அப்போ நாங்கள் 3.5 வருஷமா அது ஒவ்வொருத்தர் கையிலேயே மாறிக்கிட்டே வருது. இவங்க கட்டலைன்னா இவங்க கட்டலையும் மாறி கேஸ் மாறி என் கையில் வந்துச்சு. அப்போ நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, அந்த மனுஷன் அதுக்கப்புறம் எங்கெங்க வேலைக்கு போக போறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னுடைய பாஸ்கிட்ட போய் சொன்னேன், இல்லை பாஸ் அவர் 3 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, எல்லாம் வராங்க, ஒரு சிலர் தன்மையாக போயிடுறாங்க, ஒரு சிலர் சத்தம் போடுறாங்களா, இது ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஹையர் அஃபிஷியலுக்கு அங்கே மூவ் பண்ணாங்க. அங்கே மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க டீம்ல இருந்து பேசி நான் போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு அவருக்கு அந்த கேஸ் எல்லாமே நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு இதை இப்படியே விடாதீங்க, இதை சொல்லி நீங்கள் வந்து அட்வொகேட்டை வச்சு பேசுங்க. உங்களுக்கு என்ன, ஏன்னா நீங்கள் எப்படி உங்களுடைய கேஸ், உங்களுடைய லோன் அமௌண்ட் எல்லாம் எனக்கு தெரியாது, லோன் அமௌண்ட் எவ்வளோ என்னன்றது தெரியும், பட் மற்ற டீட்டெயில் எதுவும் தெரியாது, லீகலாக எனக்கு எதுவும் தெரியாது. அதனால நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு பேசிக்கோங்க, நானும் பேங்க்ல சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவரும் அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணாரு, பேங்க்கும் மூவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பேசி அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் தொகை அப்படின்ற மாதிரி வந்துட்டு செட்டில்மெண்ட் ஏதோ பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை போய் பார்க்கல, ஏன்னா ஒரு லோன் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, அதுதான் வந்துட்டு ஃபினான்ஷியல். ஸோ அந்த மாதிரி நான் அவரையும் பார்க்கல, அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு. நான் கேள்விப்பட்டேன் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸோ ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் சொன்னாதான் வங்கிக்கு தெரியும், அப்போ நீங்கள் சொல்லணும். அதுக்காக அவரை தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக டாக்குமெண்ட் கொடுத்து லோன் வாங்குறோம். ஸோ அந்த லோன் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஒன்றும் பேங்க்ல இருந்து நம்ம வந்து திருடிட்டு வரல, நம்ம எதுவும் பண்ணல, அங்கிருந்து போயிட்டா யாருக்கும் தெரியாமல் நம்ம அதை தூக்கிட்டு வரல நம்ம. ஸோ நம்ம லோன் எடுத்தா கட்ட முடியாத சூழ்நிலை. இங்கே வேணும்னே கட்டாதவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது, நான் அவங்கள பற்றி பேசலை நான். அதாவது இன்டென்ஷியல் டிஃபால்ட்டர்னு சொல்லுவாங்க, சுச்சுவேஷனல் டிஃபால்ட்டர்னு சொல்லுவாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது சுச்சுவேஷனல் டிஃபால்ட்டருக்கு மட்டும்தான். ஸோ இன்டென்ஷனல் டிஃபால்ட்டர் வேணும்னே ஏமாத்துறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ வேணும்னே ஏமாத்துற மாதிரி தான் ஆர்பிட்டேஷன் இருக்கு. ஸோ வந்துட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு, அது பேங்க் பார்த்துக்கும் கோர்ட்டு பார்த்துக்கும், அது அவங்களுடைய பிரச்சனை. நான் சொல்றது என்னன்னா சுச்சுவேஷனல் டிஃபால்ட்டர். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, சுச்சுவேஷனே அப்படிதாங்க இருக்கு, என் நிலைமையே அப்படிதான் இருக்குன்னா நீங்கள் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு அட்வொகேட்டை பார்த்து அவர் மூலியமா மூவ் பண்ணுங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலியமா மூவ் பண்ணுங்க, அதுதான் பெட்டர் வே. ஸோ அதை பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ சட்டத்தில் என்னென்ன வழிகள் இருக்கு அதை பார்த்து வந்துட்டு சொல்லுவார். ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் நீங்க பார்த்ததுக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளை நீங்க மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, அதனுடைய லிங்க் கீழே இருக்கு.